Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Aqugourd வாட்டர் பியூரிஃபையர் மெஷினோட க்ளீனிங் அண்ட் மெயின்டனன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மெஷினை நாமளே எப்படி வீட்லயே க்ளீன் பண்றது ப்ளஸ் நம்ம எப்படி மெயின்टेन பண்ணோம் அப்படினா ரொம்ப நாள் வரைக்கும் ரிப்பேர் ஆகாம இருக்கும். அது பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க இது எப்படி க்ளீன் பண்றது எப்படி மெயின்टेन பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல நான் மெஷினை க்ளீன் பண்ண போறேன். அதுக்கு மெஷினோட சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தண்ணியில ரிமூவ் பண்ணிருங்க. மெஷினில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கலாம். அது நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. தண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண தேவையில்ல. இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ மெஷினில் இருக்க ஒயர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வாட்டர் லைனை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணும்போது வாட்டர் லைனில் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணி வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் வாட்டர் லைனை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வாட்டர் லைனை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மெஷினை கீழே இறக்கி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெஷினை எடுத்து கீழே வச்சுட்டேன். மூடியை ஓப்பன் பண்ணுறேன். முதல்ல கார்னர்ஸ் எல்லாம் நம்ம சோப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சோப் ஆயிலோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பியூரிஃபையர் மேக்ஸிமம் எல்லோரும் கிச்சனில் தான் வச்சுருப்போம். அதனால் கார்னர்ஸ் மட்டும் ஆயில் பிசுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சோப் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் விம் லிக்விட் எடுத்திருக்கேன். அது போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த சோப் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்பர் மட்டும் ரொம்ப புதுசாக எடுத்துடாதீங்க. ஸ்க்ராச்சஸ் விழுகிறது சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணி பழசாக இருக்க ஸ்க்ரப்பராக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. ஈரமான டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நல்லா சுத்தமான டவலாக எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி க்ளீனாக எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு. அடுத்த லெமன் ஊற்றி நம்ம மிஷினுக்குள்ளே க்ளீன் பண்ணிக்கலாம். மெஷினுக்குள்ளே மட்டும் நீங்கள் சோப்போ விம் லிக்விடோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. லெமன் மட்டும்தான் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணணும். நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு லெமன் போட்டு க்ளீன் பண்ணால் கூட போதும். இல்லை எப்போவாச்சும் தான் பண்ணுவீங்க அப்படின்னா 2 லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்குள்ளே ஸ்க்ரப்பரோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லெமன்லேயே வச்சு தேய்ச்சாலே போதும். எல்லா பக்கமும் நல்லா இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறதையும் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இது மாதிரி கைகளையும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மிஷினில் கொஞ்சமாக தண்ணி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வச்சு நம்ம இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறமா புதுசாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து டேப் வாட்டர் எதுவுமே ஊற்றக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டில் பிடிச்சி வச்சா அதே அக்வாகார்ட் தண்ணி ஊற்றி தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பக்கமும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கைகள்லேயே இது மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். அடுத்ததான் இந்த மூடியை இதே மாதிரி நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மூடியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மெஷினை வாலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மற்ற பிளேஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மேலே மட்டும்தான் வாஷ் பண்ணியிருந்தோம். இப்போ நான் கார்னர்ஸ் எல்லாம் நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி சோப்பே போட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஈர டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஈர டவல் வச்சு இது மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க.
2 தடவை நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த ஒயர் சைடு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஒயர்லேயும் கண்டிப்பாக அழுக்கு இருக்கும். இது நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சுவிட்ச் போர்டு எல்லாமே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ அக்வாகார்ட் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அவுட் சைடில் இருக்க ஃபில்டரை நான் கழுவி எடுத்துக்கிறேன். ஒயர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா மூடியை கழட்டிட்டு இந்த ஃபில்டரை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கழுவி எடுத்துட்டேன், அதை மாட்டிடுறேன். இப்போ இதில் ஒயர்ஸ் எல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒயரில் இருக்க அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒயரை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக நான் அக்வாகார்டில் இருக்க ஒயர் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி நான் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்ஸ் இருக்கும், அதில் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். சப்போஸ் சில நேரம் தண்ணி உங்களுக்கு லீக் ஆகும். அந்த மாதிரி டைமில் கார்னர்ஸில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ இது மாதிரி ஒயர்ஸ் எல்லாம் ட்ரையான டவலில் தொடச்சிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா தொடச்சாச்சு. ஒயர்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒயரெல்லாம் இது மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீனிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நம்ம மெஷினை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மெஷினோட மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்கலாம். மெஷினோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவுட் சைடில் வைக்கிற ஃபில்டர் தான். நீங்கள் அவுட் சைடில் ஒரு ஃபில்டர் இது மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மெஷினுக்குள்ள இருக்கிற ஃபில்டர் எதுவுமே ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு அழுக்காகாது. தண்ணியோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு ஃபில்டரை மட்டும் நீங்கள் 3 to 4 monthsக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டாலே போதும். மெஷினோட மெயின்டெனன்ஸ் செலவு உங்களுக்கு பாதியாக குறைஞ்சிரும். ஏன்னா நீங்கள் அவுட் சைடில் ஃபில்டர் வைக்காமல் மெஷினுக்குள்ளே இருக்க ஃபில்டர் எல்லாமே நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் 4 ஃபில்டர் மாற்றி ஆகணும். மெயின்டெனன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஷினை எப்போவுமே ஆன்லேயே வச்சுருப்போம். தண்ணி நமக்கு ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவையாவது தண்ணியை ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா தண்ணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே மெஷினை கிச்சனில் தான் வச்சுருப்போம். ஒரு 15 days ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி மெஷினை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு மெஷின் புதுசு மாதிரியே இருக்கும். இந்த மெஷின் வாங்கி ஒரு 6 years ஆகுது. இந்த 6 yearsஸாக நான் இந்த மிஷினை எப்படி க்ளீன் பண்ணுறேன், எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்களோட வாட்டர் பியூரிஃபையர் மிஷினை க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிஷினும் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தண்ணியோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிஷின் ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் ஆகாமலும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.